ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே ஆறுமுகம் சஞ்சய் ரொம்ப ரொம்ப கேடு கட்டவன், கேவலமானவன் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நம்ம ஆறுமுகம் நிரூபிக்கணும். அப்படி நிரூபித்தா மட்டும்தான் அன்னபூர்ணியும் சரி பைரவியும் சரி நம்புவாங்க. அதே சமயம் நம்ம ஆறுமுகம் உயிருக்குயிராக நேசிக்கிற நம்ம பைரவி ஆறுமுகத்தை விட்டு போகாமல் இருப்பாங்க. ஸோ ஆறுமுகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஸோ அவர் வந்து பைரவி மேலே எக்கச்சக்கமான பாசமும் லவ்வும் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஆறுமுகம் நினச்ச மாதிரி பைரவி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ ஆறுமுகம் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த சஞ்சய் ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவன் அப்படிங்கிறத பைரவிக்கு நிரூபிக்கணும். அது எப்படி நிரூபிக்க முடியும்? தகுந்த ஆதாரம் நமக்கு வேணுமே. சீக்கிரமாகவே அந்த சஞ்சய் கெட்டவன்றதை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. அந்த சமயத்தில் தான் இங்கே சஞ்சய் வந்து இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. இப்போது ஆறுமுகம் இருந்துட்டு, டேய் பொறுக்கி நாயே, எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆறுமுகம், நீ இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதான் நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக இங்கே சஞ்சய் வந்து பேசவும் உடனே ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. டேய் டேய் நீ எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே நடந்து எல்லாமே உனக்கு அப்டேட் ஆகிடுச்சு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்ட ஆறுமுகம், சூப்பர். நான் நினச்ச மாதிரியே உனக்கும் பைரவிக்கும் இடையே ஒரு வேறுபாடு, சின்னதான ஒரு வேறுபாடு வந்துருச்சு. இந்த சின்ன பிரிவவே நான் பெரிய லெவலில் கொண்டு வந்து கடைசி வரைக்கும் நீ பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழ விடாமல் பண்ணுறேன்டா. கண்டிப்பாக பைரவி அந்த வீட்டை விட்டு வந்துடுவா. உனக்கும் பைரவிக்கும் விவாகரத்து நடந்துடும். நெக்ஸ்ட்டு நாங்கள் ரகசிய உறவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ரகசிய உறவு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி நாங்கள் 2 பேருமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களோட உறவை ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு போக போகிறோம் அப்படி சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து சொல்லவும் இதை கேட்க கேட்க ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. டேய் இதுக்கப்புறம் வாயால் ஒரு வார்த்தை பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்டா, உனக்கு கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் சஞ்சய் இருந்துட்டு, எங்கள் பாரு ஆறுமுகம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ சும்மா என்கிட்ட இப்படி வெட்டி வீராப்பு பேச்சு தான் பேச முடியுமே தவிர பைரவியை நீ உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க வைக்கவே முடியாது. ஏன்னா பைரவிக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லை. அதுதான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிற ஆறுமுகம்? பேசாமல் பைரவி எனக்கு விட்டு கொடுத்துரு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச பொண்ணை உன் கலருக்கு ஏற்ற மாதிரி கரு நீ எவ்வளையாவது ஒருத்திய கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ ஆறுமுகம். உன்னுடைய தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுற. நீ என்னமோ கருன்னு கட்ட மாதிரி இருக்க. ஆனால் என் பைரவி அவள் அழகி, பேர் அழகிடா. அவள் கலருக்கு கூட நீ ஈடாகுவியா? அவளை போய் அவளோட விருப்பமே இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டினல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ அனுபவிப்படா. அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நான் தண்டனை கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து பேசுவோம். ஆறுமுகத்துக்கு அப்படியே பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கேடு கட்ட கேவலமான வேலை. ஏன்னா மற்றவனோட பொண்டாட்டியை தன்னோட பொண்டாட்டி ஆக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற பார்த்தியா, அங்கே தான் நீ கேவலமாக தெரிகிறடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சஞ்சய் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, டேய் பைத்தக்கார பையலே, எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஆறுமுகம், உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது. காமெடியாக இருக்குது. என்னமோ மற்றவன் பொண்டாட்டியே என்னுடைய பொண்டாட்டியை ஆக்கிக்கிறதா ஏதோ பேசுனியே, அப்படியெல்லாம் கிடையாதுடா. என்னுடைய லவ்வர், நான் உயிருக்குயிராக 5 வருஷமாக நேசித்த பைரவியை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. என்னுடைய லவ்வரை தான் நீ பொண்டாட்டி ஆக்கியிருக்கடா. உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் கேட்கவும், உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, டேய் உனக்கு புத்தி இது பேதலிச்சு போயிடுச்சாடா. லவ்ன்றது வேற, கல்யாணன்றது வேறடா. நீ ஒன் சைடாக லவ் பண்ண. ஆனால் பைரவி உன்னை லவ் பண்ணல. ஏதோ 2 பேருமா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவ்வளோ பாசமாக ரொம்ப ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி உங்கள் 2 பேரையும் பிரித்து நான் என்னமோ பைரவி காலத்தில் தாலி கட்டின மாதிரி தானே நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ லவ் பண்ணுறன்ற விஷயமே பைரவிக்கு தெரியவே தெரியாது. ஏன் இப்போ வரைக்குமே தெரியாமல் தான் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயம் எனக்கு தெரியும்ல. ஏதோ நீங்கள் 2 பேரும் உயிருக்குயிராக நேசிச்சிருந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, நீங்கள் ஒன்றும் அப்படி லவ் பண்ண கிடையாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் பைரவிக்கு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டிடா. எங்களை பிரித்து நீ அதில் குளிர் காயணும்னு நினச்ச.
அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. உடனே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ என்ன தான் முக்கி முக்கி பேசினாலுமே நீ பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. நான் நினச்ச மாதிரி நீங்கள் 2 பேருமே பிரியறதுக்கான ஒரு துரும்புச்சீட்டை நான் கிள்ளி போட்டுட்டேன். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சு அப்படியே தக்கன்னு எரிய போகுது. கடைசியில் நீ தனி மரமாக நிற்க போகிற. அதுக்கப்புறம் பைரவி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறது நாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து பேசிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், உன்னால் முடிஞ்சால் பைரவியை உன் கூட இருக்க வைக்கப்பா. அதெல்லாம் கண்டிப்பாக உன்னால் முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன், பாவம் பைரவின்னு சொல்லிட்டு உருகுறல்ல, அதான் சொன்னேன். கண்டிப்பாக உனக்கெல்லாம் பைரவி செட்டே ஆக மாட்டா, அவள் எனக்காகவே படைச்சவடா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு கோவமாக வருது. அதுக்கப்புறம் சஞ்சய் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பேச்சு பேசுகிறான் பற்றி அவனை அப்படி என் கையாலே துண்டு துண்டாக வெட்டி போடணுன்ற அளவுக்கு கோவம் வருது. டேய் இருக்குடா உனக்கு ஆப்பு, எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருச்சு, எனக்கு ஒரு எவிடன்ஸும் கிடச்சிருச்சு. இதை வச்சு உன்னை நான் பைரவி கிட்ட அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன். பைரவி நீ எப்படிப்பட்ட பொறுக்கி, கேடு கெட்ட கேவலமான பொறுக்கி நாய் அப்படின்றத அவள் தெரிஞ்சுக்குவா. உன்னுடைய மனசில் உள்ள இந்த கசப்பான இந்த கேவலமான விஷயம் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை காரி துப்பிட்டு அவள் துப்புற எச்சையிலே நீ குளிக்கிற மாதிரி கண்டிப்பாக அந்தளவுக்கு எச்சை துப்புவாடா. நீ அதிலே நனைஞ்சி சின்னாப்பண்ணமாக போகணும். பைரவி இனிமே உங்ககிட்ட பேசாத அளவுக்கு நான் பண்ணுறேன்டா. எனக்கு சூப்பரான ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இதை எப்படி இப்போ சொல்கிறது, எப்படி வந்து பைரவி கிட்ட பேசுறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிவா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து அதாவது சிவா இருக்க இடத்துக்கு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிவாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. நர்ஸ்மே அவர் இது சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, முக்கியமான ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு, ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரிங்க சிஸ்டர், கண்டிப்பாக நான் 1/2 hour வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகமே உட்காந்துருக்காங்க. எப்படியாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நம்ம பைரவி கிட்ட காட்டணும். அவள் அதை பார்த்துட்டு சஞ்சய் எப்படிப்பட்ட பொறுக்கின்றதை அவள் தெரிஞ்சுக்கணும். காலத்துக்கும் இனிமேல் சஞ்சய் முகத்திலேயே முழிக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும். கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அவள் பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக சஞ்சய் கூட கடைசி வரைக்கும் லைஃப் லாங் பேசவே மாட்டா. நமக்கு பொண்டாட்டியா நம்ம கூட சந்தோஷமாக வாழ்வா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இங்கே நம்ம ஆறுமுகம் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம சிவாவுமே உடனே வந்துடுறாங்க. சொல்ல ஆறுமுகம், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, நான் முக்கியமான ஒரு பேஷண்ட்டை வந்து சர்ஜரி பண்ணியிருந்தேன், இப்போ தான் வேலையை முடிஞ்சிச்சு. அவங்களுமே ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு அவங்க ஓகே தான், சர்ஜரிக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க உயிர் பொழைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதை விடு, நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம 2 பேரும் இப்போவே கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமா பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. சொல்ல ஆறுமுகம், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, ஆமாம் சிவா, கோவிலுக்கு வந்தால் தானே அந்த சாமி எனக்கு துணையாக இருக்கும். நான் பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்ல, பைரவி என்னை விட்டுட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக பைரவி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா என் வாழ்க்கை நில குலைஞ்சு போயிடும். அழகுன்ற ஒரு வார்த்தைக்கு அடியாலுமே என் பைரவி தான். என் பைரவி என் கூட இருந்தால் தான் என் வாழ்க்கையே அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. சரி ஆறுமுகம், இப்போ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சிவா, நான் அந்த சஞ்சய் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவன், பொறுக்கி நாய் அப்படின்றத நான் நிரூபிக்க போகிறேன். அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சிவா இருந்துட்டு, என்ன சொல்கிற ஆறுமுகம், உனக்கு எப்படி கிடச்சிது? அது எல்லாமே கிடச்சிது, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம சிவாவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற ஆறுமுகம், இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோடு தான் இந்த சஞ்சய் பைரவி கூட இத்தனை நாளாக பேசி பழகிக்கிட்டு இருக்கானா? அது மட்டும் இல்லாமல் பைரவி சஞ்சயை எவ்வளோ தூரம் நம்புகிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குன்ற ஒரு நினப்பில் தானே இப்போ வரைக்குமே பைரவி வந்து சஞ்சய் கூட பேசி பழகிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஆனால் இதவே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சஞ்சய் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கான். ச்சே, அவனை பார்க்கவே எனக்கு அப்படியே கொன்று போட்டுடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் சிவாவே பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா இந்த ஆதாரத்தை நான் பைரவி கிட்ட காட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக அவள் என்னை நம்புவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஆறுமுகம், கண்டிப்பாக பைரவி இதை பார்த்தாங்கன்னா நம்புவாங்க. இந்த சஞ்சய் எப்படிப்பட்ட பொறுக்கி நாயின்றத அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அந்த சஞ்சய் கூட பைரவி பேசவே மாட்டாங்க இதை பார்த்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆறுமுகத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைரவி வந்து ஆறுமுகத்தை விட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுலேருந்தே இப்போ வரைக்கும் நம்ம அன்னபூரணிக்கு சாப்பாடு கூட இறங்கலை. ஆறுமுகத்தோட வாழ்க்கை என்ன ஆகுமோ. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கு மேலே எக்கச்சக்கமான கோவம் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருக்கானே அப்படின்ற ஒரு வெறுப்பு கோவம் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி தன்னோட பிள்ளை அப்படின்ற ஒரு நினப்பும் நம்ம அன்னபூர்ணிக்கு ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பைரவி எக்கார்ந்து கொண்டு ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னும் நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிவாவும் ஆறுமுகமும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அன்னபூரணிக்கிட்ட ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா பைரவி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னபூரணி இங்கே இது ஆறுமுகத்துக்கிட்ட பேசவே பேசலை. முகத்தை அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா என் கூட பேச மாட்டியாம்மா? டேய், என்னை அம்மானு கூப்பிடாதுடா. நீ என்னை அம்மானு கூப்பிட்ட எனக்கு அப்படின்னா எனக்கு அருவெருப்பாக இருக்குடா. சே, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, இப்படி உயிரோடு வச்சு என்னை சாவடிக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம ஆறுமுகத்து கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. சிவா இருந்துட்டு, ஏன் பெரியம்மா இப்படி முகத்தை காட்டுறீங்க? பாவம் ஆறுமுகம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆறுமுகத்து கூட நீங்கள் தானே பெரியம்மா நிற்கணும். பாவம் பெரியம்மா ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிவா, நீ ஆறுமுகத்துக்கு பறிஞ்சு கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. அவன் பண்ண வேலைக்கு அவனை கொன்று போட்டிருக்கணும். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவன் தாலி கட்டியிருக்கான். அந்த பொண்ணு கெஞ்சி கதறியுமே அதெல்லாம் பெருசாக தெரியல இவருக்கு. இவரோட வாழ்க்கை தான் முக்கியம், இவருக்கு கல்யாணம் நடந்தால் போதுன்ற மாதிரி தான் நான் அப்போது நினச்சிருக்கான். தாலியை கட்டி இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டான். இத்தனை நாளாக பைரவி தனக்கு பிடிக்காத ஒருத்தவங்க கூட வாழ்ந்திருக்கா. அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி பேசிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆறுமுகம் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது. அதே சமயம் பைரவி வந்து ஆறுமுகம் சந்தேகப்படவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஆறுமுகத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட நீ எதுவுமே பேசாது சிவா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன ஆறுமுகம், நம்ம சொல்ல வரதேவே யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. பைரவி என்ன நிலமையில இருக்காங்கன்னு கூட தெரியல. இப்போது நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா இதை ஏற்றுக்கிற நிலமையில கூட பைரவி இருப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு ரொம்பவே பதட்டமாகவும் படபடப்பாகவும் இருக்குது. எங்கே நம்ம கொடுக்குற ஆதாரத்தை பார்க்காம போயிடுவாங்களோ, பார்த்தும் நம்பாமல் போயிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயமும் பதட்டமும் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ கவலைப்படாத. கண்டிப்பாக பைரவி அந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த எவிடன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு காட்டுவோம். இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறம் பைரவியோட மனசு மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவாவை அதாவது சிவா இருந்துட்டு ஆறுமுகத்தை பைரவியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கதவை தட்டுறாங்க. பைரவி வந்து கதவை அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆறுமுகத்தை பார்த்ததுமே முகத்தை திருப்பிக்கிறாங்க. பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, பைரவி உங்ககிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் கீழே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிவா, என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயந்தான், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பைரவியுமே சரிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கூடவே வராங்க. இப்போது ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட, பைரவி அதாவது நான் வந்து உன்னை சந்தேகப்படலை. அதே சமயம் சஞ்சய் வந்து உன்னை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறான் அப்படின்றத நான் இப்போது ஆதாரபூர்வமாக நிரூபிக்க போகிறேன். அவன் எப்படிப்பட்ட பொறுக்கின்றதை நீயே இப்போ தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து அந்த எவிடன்ஸை காட்டுறாங்க. என்ன அந்த எவிடன்ஸ் அப்படின்னா, இப்போ அதாவது நம்ம சஞ்சய் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ சஞ்சய் கால் பண்ணினது வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது அந்த சஞ்சய் ஃபோன் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆறுமுகத்துக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சஞ்சய் கால் பண்ணதுமே உடனே வீடியோ அதாவது அந்த கால் ரெக்கார்டு லிஸ்ட்டில் போட்டுடுறாங்க.
ஸோ அவங்க பேசுனது, அதாவது பைரவியை நான் 5 வருஷமாக லவ் பண்ணேன், அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டல, உன் கலருக்கு வேறு எந்த கருப்பு பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பைரவி எனக்காகவே பிறந்தவ, பைரவி நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம், அது மட்டும் இல்லாமல் ரகசியமாக இருந்த உறவு இனிமேல் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நாங்கள் வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் பேசின அத்தனை விஷயமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஆன் பண்ணி காட்டுறாங்க. சஞ்சய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே பைரவி கேட்குறாங்க. கேட்க கேட்க அப்படியே அவங்க கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக வருது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒவ்வொரு வார்த்தை கேட்க கேட்கவும் போதும் நிறுத்து ஆறுமுகம், இது ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஆறுமுகமே அதை ஆஃப் பண்ணுறாங்க. ஏன் பைரவி, கேளு பைரவி, இன்னும் எவ்வளோலாம் கேவலமாக இவன் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பிரச்சனை நடந்ததை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கும் எனக்கும் விரிசல் வந்துருச்சு, நீ என்னை விட்டுட்டு போக போகிற அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் தெரியுமா, எப்படியெல்லாம் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசினான் தெரியுமா. இப்போ பார்த்தல, நீ பாதி தான் கேட்டிருக்க, இன்னும் மீதியெல்லாம் கேளு பைரவி, கேட்டால் உனக்கு அவனை பற்றின உண்மை என்னன்னு தெரியும். அவன் எவ்வளோ ஒரு கசப்பான விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு உங்க கூட பழகிக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தையுமே நீ தெரிஞ்சுப்ப. இன்னும் கேளு பைரவி, நான் ஆன் பண்ணுறேன், போதும் நிறுத்த ஆரம்பிக்கும், போதும், இதுக்கப்புறம் என்னால் இதெல்லாம் காதால் கேட்கவே முடியாது. ச்சே, இந்த சஞ்சய் இவ்வளோ கெட்டவனா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கனவுல கூட சஞ்சய் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு இருப்பான், கெட்ட எண்ணத்தோடு என் கூட பேசி பழகியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏதோ ரகசிய உருவு அது இதுன்னு என்னென்னமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறானே. சே, அவன் அப்படி நினச்சது எனக்கு தெரிஞ்சிருந்தா அவன்கிட்ட 20 லட்சம் என்ன, அவன்கிட்ட பேச்சுவார்த்தை கூட நான் வச்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். சே, அவனோட சுயநலத்துக்காக தான் இத்தனை நாளாக என் கூட பழகியிருக்கான். எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணதுக்கு பின்னாடி அவனோட சுயநலம் தான் இருக்குல்ல. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கான். சே, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனவங்கள திரும்பவும் தனக்கு பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைக்கிறானே, எவ்வளோ ஒரு கேடு கெட்ட பொறுக்கி நாயாக இருப்பான். சே, ஐயோ, நினச்சி பார்க்கவே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து பயங்கரமாக அழுது புலம்புறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பைரவி, நான் அப்போவே சொன்னேன்ல, ஆறுமுகம் இப்போ வரைக்குமே உங்களை உயிருக்குயிராக நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்காக அதாவது உங்களை வந்து நான் கம்பல் பண்ணல, நீங்கள் ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும்னாலாம் நான் சொல்ல கிடையாது. ஆனால் ஆறுமுகம் குழந்த மாதிரி, ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் தான் ரொம்ப ரொம்ப கெட்டவன், கெட்ட எண்ணத்தோடு தான் இத்தனை நாளாக அவங்க கூட பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்கான். நான் அப்போவே சொன்னேன்ல, சஞ்சய் மேலே ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியோ ஆறுமுகம் இப்போது ஆதாரத்தோட அதை உங்களுக்கு நிரூபித்து காட்டிட்டான். இதுக்கப்புறமாவது நீங்கள் அந்த சஞ்சய் கூட பேசாமல் இருங்க, பேசுகிறதும் பேசாததும் உங்கள் விருப்பம். ஆனால் அவன் எப்படியா பட்டவன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதும். ஆறுமுகத்து மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நீங்கள் இப்போது புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பைரவி. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை விஷயமா என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. பைரவிக்கு அப்படியே பயங்கர கடுப்பாக இருக்குது. ஆனால் சஞ்சய் இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு படும் கேவலமாக பேசி வச்சுருக்காங்க. இது எதையுமே நம்ம பைரவியால் தாங்கிக்கவே முடியல. உடனே இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட, ஆறுமுகம் என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி கையெடுத்து கும்பிட்டதுமே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத, உன்னைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைரவி, உனக்கு பிடிக்காம தான் நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன். அது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா என் அம்மாவுக்காக தான், மற்றபடி என்னுடைய சுயநலத்துக்காகலாம் இல்லை. அதுக்கப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்னைக்கு என்னை ஏற்றுக்கினாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் பைரவி. உன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீ கேட்டு நட, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் பைரவி அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பைரவிக்குமே சின்னதாக ஒரு கரிசனம் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சஞ்சய் மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஆறுமுகம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லு பைரவி, நீ எத்தனை விஷயம் வேணாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். இல்லை ஆறுமுகம், என்னை இப்போவே சஞ்சய் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பைரவி. உடனே சிவா இருந்துட்டு, என்ன பைரவி, எதுக்காக போகிறீங்க, ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறீங்க, சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, சண்டைலாம் வராது, அப்படியே வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சிவா, நான் பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, சரி பைரவி, இப்போவே நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பைரவி, ஆறுமுகம், அதுக்கப்புறம் சிவாவுமே கூடவே போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே இப்போது போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. பைரவியை பார்த்ததுமே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, அடடே வா பைரவி, என்ன திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்க? உடனே இங்கே முறைச்சிக்கிட்டே பைரவி இருந்துட்டு, சஞ்சய், உங்ககிட்ட தனியாக பேசணும், நம்ம வெளியே போயிட்டு பேசலாமா, இங்கே எல்லாருமே கான்ஸ்டபிள்ஸ் போலீஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பைரவி,
கூட ஆறுமுகமும் வரணுமா இல்லை நான் மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க. ஸோ அந்த வலியுறது நம்ம பைரவிக்கு நல்லாவே தெரியுது. உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு என்ன சஞ்சய், என் புருஷன் இவர், நான் ஏதாவது தனியாக பேசணும் அப்படின்னாலுமே என் புருஷன் என் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லவும், இதை கேட்டீங்க நம்ம ஆறுமுகத்துக்கு அப்படியே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. மனசெல்லாம் பட்டாம்பூச்சா பறக்குது ஆறுமுகத்துக்கு. இதை நம்ம ஆறுமுகம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ குஷியாக இருக்காங்க. இப்போது இங்கே சஞ்சய்க்கு தான் அப்படியே போக கிளம்புது. மண்டெல்லாம் சூடேறுது. என்ன பைரவி இப்படி பேசுகிறா, வீட்டில் என்னென்னமோ பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் பைரவி வீட்டை விட்டு போகிறதா சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு போகிற மாதிரி தானே அந்த மகா ஆண்டி சொன்னாங்க. ஆனால் இப்போது இந்த பைரவி இப்படியெல்லாம் பேசுகிறா, ஆறுமுகம் தன்னோட புருஷன் சொல்கிறா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் குழம்பி போயிருக்காங்க. இப்போது இங்கே உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, டேய் சஞ்சய், அதான் என் பொண்டாட்டி பைரவி உங்க கூட பேசணும்னு சொல்கிறால, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு சஞ்சய்கிட்ட, சஞ்சய் உன்கிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்கணும், அதுக்கு உண்மையாக நீ எனக்கு பதில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, கேளு பைரவி, எதுவாக இருந்தாலும் கேளு. ஆமாம் சஞ்சய், நம்ம காலேஜ் படிக்கிற டைமில் நீ என்னை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சஞ்சய் இருந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பைரவி இது, ஏற்கனவே கோவிலில் பார்த்து இப்படி ஒரு கேள்வியை நீ என்கிட்ட கேட்டல, கேட்டேன் தான், ஆனால் நீ அப்போ எனக்கு உண்மையான பதிலை சொல்லலை. இல்லை பைரவி, எப்போவுமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தான் பைரவி, அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து சஞ்சய், இது வரைக்கும் நீ நடித்தது எல்லாமே போதும், இதுக்கப்புறம் நீ என்னை ஏமாற்ற முடியாது. இத்தனை நாளாக நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், உன்னுடைய சுயநலத்துக்காக தான் இத்தனை நாளாக நீ என்கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் உன்னுடைய சுயரூபம் தெரியாமல் நான் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு நட்போடு பேசிக்கிட்டு இருந்தேன். 20 லட்ச ரூபாவை நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் உங்ககிட்ட நான் கடனாக கேட்டேன். ஆனால் நீ எனக்கு பணத்தை கடனாக கொடுத்த, ஓகே தான், ஆனால் அது எந்த முறையில் கொடுத்துருக்க, ரகசிய உறவா, நமக்குள்ள அப்படி என்ன ரகசிய உறவு இருக்குது சஞ்சய், சொல்லு பார்க்கலாம், நம்ம எத்தனை நாள் ரகசியமாக பேசணும், ரகசியமாக எப்படிலாம் இருந்தோம், என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து கேட்கவும், இங்கே சஞ்சய் வந்து அப்படி திருட்டு முழிக்கிறாங்க. அது வந்து பைரவி, அது வந்து சொல்லு சஞ்சய், ஆறுமுகத்துக்கிட்ட நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் வாயில் சொன்னதை எதையுமே நான் நம்பவே இல்லை. நான் ஆறுமுகத்தை நம்பினதை விட நான் உண்மையில் தான் நம்பிக்கை அதிகமாக வச்சுருந்தேன். என் நம்பிக்கைக்கும் என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் துரோகம் பண்ணிட்டியே, சி, உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. எல்லாருமே ஒரு சுயநலத்தோடு தான் இருக்கீங்கல்ல. இங்கே பாரு சஞ்சய், உன் மனசில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது. நீ என்ன நினச்சாலும் என்ன பண்ணாலுமே நான் உனக்கு பொண்டாட்டியாக வருவேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்காத. உன்னை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், மற்றபடி நான் உன்னை எந்த விதத்துலையுமே நான் பார்க்கவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ பைரவி. அது வந்து பைரவி, நான் உன்னை உயிருக்குயிராக நேசித்தேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து சொல்லவும், இதை கேட்டு எங்கள் பைரவி அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தயவு செஞ்சு அந்த ஆறுமுகத்தை விட்டுட்டு நீ என் கூடவே வந்துரு பைரவி, உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் பைரவி. இந்த கருவா பையெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான், நீ எப்படி கொய்யா பழம் மாதிரி அப்படியே தகன்னு இருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. பல்லார்னு ஒரு அறை இழுத்து ஓங்கி அறையிறாங்க. உடனே இங்கே சஞ்சய் பயங்கர ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. போச்சு, முடிஞ்சிச்சு, இந்த ஆறுமுகம் ஏதோ ஒன்றத்தை காட்டி அந்த பைரவியை அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளேயே தனக்குத்தானே பேசி திட்டிக்கிறாங்க சஞ்சய். ஸோ எங்கள் பைரவி இருந்துட்டு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா நடக்கிறதே வேறு, உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேண்டா. உனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட எண்ணம் உன் மனசில் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை நான் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். உன்னுடைய 20 லட்ச ரூபாவை இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் முகத்துலேயே விட்டு எறிகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி வந்து சொல்கிறாங்க. இப்போது சஞ்சய் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு அவ்வளோ ஒரு குஷியாக இருக்குது. அப்படி குழுன்னு ஏசிலையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏறி உட்காந்த மாதிரி சில்லுன்னு குழுன்னு இருக்குது. நம்ம சஞ்சயை பைரவி வந்து அடித்ததுனால இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பைரவி நம்மளை கூடிய சீக்கிரமே ஏற்றுப்பான். பைரவி நானும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினச்சி அவ்வளோ ஒரு மாதிரி குழந்த மாதிரி சந்தோஷப்படுறாரு. அவ்வளோ ஒரு குஷியாக இருக்காரு. சிவாவுக்குமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. உடனே சிவா வந்து சஞ்சய் கிட்டே, இங்கே பாருடா, நீ போலீஸாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்காத. பைரவி ஆறுமுகத்தோட பொண்டாட்டி, அடுத்தவன் பொண்டாட்டியை தன்னோட பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ரொம்ப ரொம்ப கேவலம். சி, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை நான் படத்தில் கூட பார்த்தது கிடையாது. இப்படியும் நீங்கள்லாம் இருக்கீங்களே, சி,
ஆம்பளை வர்க்கத்துக்கே நீ இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேடு கெட்ட கேவலமான விஷயம்டா. நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க, நீ எல்லாம் ஆம்பளையா என்ன அப்படின்ற மாதிரிலாம் சிவா பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. சஞ்சய் இருந்துட்டு இங்கே பைரவியோட காலில் விழுந்து, பைரவி நான் சொல்கிறத கேளு பைரவி, அந்த ஆறுமுகம் உனக்கு செட்டே ஆக மாட்டான் பைரவி, அங்கே பாரு பைரவி அவன் எப்படி இருக்கான்னு, சிச்சி அவங்க கூட நீ எப்படி வாழ்வ, இங்கே பாரு பைரவி உன் கலருக்கு ஏற்ற மாதிரி நானும் நல்லா சிகப்பாக வெள்ளையாக அழகாக இருக்குல்ல, நல்ல போலீஸ் வேலையில் இருக்கேன், உன்னை நான் கண் கலங்காமல் நல்லபடியாக பார்த்துப்பேன் பைரவி, தயவு செஞ்சு நீ அந்த ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ என் கூடவே வந்துரு பைரவி ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சஞ்சய் வந்து கெஞ்சுறாங்க. இப்போது உனக்கு புத்தி வரல, உன் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் ரொம்ப கோவமா, என்னடி என்ன கேஸ் ஃபைல் பண்ணுவியா, போலீஸுக்கே கேஸா, இங்கே பார் பைரவி நீ என்னை பற்றி அதாவது நான் லவ் பண்ணுற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கோவப்படலாம், ஆனால் கடைசியில் நான் தான் உனக்கு செட் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைப்ப, அது மட்டும் இல்லாமல் என்னை தேடி நீ வருவடி வர வெப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சவால் விடவும் பைரவிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சி நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் நாயே ஆறுமுகம், இனிமேல் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாவா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட கையை பிடிச்சி நம்ம பைரவி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சஞ்சய் வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.